ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி 2 நிமிஷத்தில் ஒரு வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. கல்லுப்பு, 18 காஞ்ச மிளகாவை நான் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற போட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மையும். இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைங்க, ஏன்னா தக்காளி இருக்கத்தோடு அதுவே நல்லா மஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி மட்டும் ஊற்றுங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ தாளிப்புக்கு நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றியே தாளிங்க, அப்போ தான் ரொம்ப காரம் தெரியாது, மீடியமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இந்த தாளிப்பை கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான 2 மினிட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.